செல்லம் என்னடா அது? ஐயா நீங்க தானே கேட்டீங்க கல் தோசை, அதான் கல்லு தோசை. எஸ் பாஸ். நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே பாஸ். அங்க தட்டி விட்டு இங்க பாக்குறேன் பாஸ். போட்டுக்க கண்ணாடியும் கருப்பு, அது இல்லாம எல்லாரும் கண்ணன் கரையண்டு கருவா கொட்டமா இருக்கீங்களா? அதனால ஒண்ணுமே. இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. அதனால உனக்கு என்ன? நீங்க கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நான் தேர்தல் நின்றுவேன். எது, நீ தேர்தல் நிக்கிறியா? ஆமாண்ணே, சும்மா தானே இருக்கேன். நான் நின்னே. ஏண்டா சும்மா இருக்கிறவன் எல்லாம் தேர்தல் நிக்கணுமா? தேர்தல் நிக்கிறதுக்கு ஒரு மரியாதையே கிடையாதா? தெருவில் நிக்கிற நாய் நீ தேர்தல் நிக்கணுமா? ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் தேர்தலில் நிக்கலாம்னே. அது சரி, யார் வேணாலும் நிக்கலாம். ஆனா ஓட்டு போடுறது ஜனங்க தானே. உனக்கு யாரா ஓட்டு போடுவா? ஏன் இன மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்கண்ணே. ஓ இன மக்கள் யாருமே இந்தியாவில் இல்ல, எல்லாரும் ஆப்பிரிக்காவில் இருக்காங்க. நாய், பன்னி, எருமை, பேய், பிசாசு இதெல்லாம் ஓட்டு போட்டா நீ ஜெயிக்கலாம். ஆனா அதுகளுக்கெல்லாம் ஓட்டு உரிமை இல்லையே. விளையாடாதீங்கண்ணே. நீங்க மட்டும் பணம் கொடுத்தீங்கன்னா நான் டிக்கெட் வாங்கிடுவேன். உன்ன மாதிரி அரை டிக்கெட், கால் டிக்கெட், முக்கால் டிக்கெட், பிளாக் டிக்கெட் இதுகளுக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்தா நாட்டுக்கே டிக்கெட் வாங்கிட வேண்டியது. நாட்டை விடுங்கண்ணே. நான் மட்டும் ஜெயிச்சு வந்தேன்னா வந்தீங்கன்னா நம்ம கிராமத்தை இந்தியாவோட எனக்கு உயிரை கொடுத்து போராடுவேன். இப்போ நம்ம கிராமம் இந்தியாவுக்குள்ள இல்ல, சைனா பார்டர் இருக்கா? அது எனக்கு தெரியாது. சிக்கன் பிரியாணி செய்ய சொன்னா குரு குரு குருன்னு பாப்பாங்க, மட்டன் பிரியாணி செய்ய சொன்னா குறுக்கா மரக்கா நடப்பாங்க. மட்டனோ சிக்கனோ மஷ்ரூமோ முட்டை பிரியாணி ஒண்ணு தானுங்க, தட்டு நிறைய போட சொல்லி திங்க துடிக்கும் என்னோட மனசு. ஓ சொல்றீங்களா மம்மி, ஓஹோ சொல்றீங்களா மம்மி. சார் பேச மாட்டாரா? நான் 2 வயசுல இருந்தே பேசுவேன். பேரல் ஆயிட்டாரு, நம்ம கிட்ட அப்படிதான் பேசுவாரு. என்ன முதல்ல மாதிரி நினைச்சுனுக்காதரா. உன்னை யாரு முதல்ல மாதிரி நினைச்சது? நீ பாக்கிறதுக்கு ஆமை மாதிரிலாம் இருக்க. டேய், எல்லார்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசினுக்காதரா. அதுக்காக நான் உங்ககிட்ட ஹிந்தியில பேச முடியும்? நான் என் நெத்தில நான் கேனன் எழுதி ஒட்டி வச்சுக்கிதான்னா. அப்படிலாம் எதுவும் எழுதி ஒட்டலையே, சொட்டதான் ஊந்து போயிது. நீங்க 10 பேரு, நாங்க 2 பேரு. யார் வெளில போறாங்கன்னு பாக்கலாமா? ஏய், கதவை லாக் பண்றா.